கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு ஏஐ நிறுவனத்துடைய பேரை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் நாம் செஞ்ச 1-2 வீடியோக்கள்லையும் ஆந்த்ரோபிக்கோடைய பேரை சொல்லியிருந்தோம். முக்கியமாக ஆந்த்ரோபிக் கிளாட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் ஒன்று அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதை உலகமெங்கும் பலர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா அது $14 பில்லியன், $14 பில்லியன். இப்போ அவங்க அமெரிக்க அரசோடு ஒரு மிகப்பெரிய சண்டையில் இறங்கியிருக்காங்க. என்னன்னா அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அவருடைய பாதுகாப்புத்துறை இன்றைக்கு அதற்கு பேர் மாற்றம் செய்யப்பட்டு அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு அதுக்கு பேர் மாற்றிருக்காங்க. போர்த்துறை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஆந்த்ரோபிக்கிட்ட, நீங்கள் உங்களுடைய ஏஐ பிளாட்ஃபார்மை எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவுடைய இந்த போர்த்துறை பாதுகாப்புத்துறை ஆந்த்ரோபிக்கோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறதுக்கு அவர்களுக்கு ஆண்டுக்கு $200 மில்லியன் கட்டணம் கட்டுகிறது. $200 மில்லியன் கணக்கு பார்த்துங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்கள் பிளாட்ஃபார்மை கொடுங்க. ஆந்த்ரோபிக் சொல்லுது மாட்டேன் அப்படின்னு. என்னன்னா முக்கியமாக என்னன்னா 2 விஷயத்துக்கு: டொமஸ்டிக் சர்வேலன்ஸ், அட்டானமஸ் வெப்பன்ட்ரி. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள், அதனால் கவனமாக பார்ப்போம். டொமஸ்டிக் சர்வேலன்ஸ்னால் உள்நாட்டில் உள்ள அமெரிக்காவில் உள்ள மக்களை வேவு பார்ப்பதற்கு இந்த கிளாடுடைய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கேட்குது. ஆந்த்ரோபிக் மாட்டேங்குது. 2வது அட்டானமஸ் வெப்பன்ட்ரி. இப்போ தானே இயங்கி சுடும் துப்பாக்கிகள் அப்படின்னு வச்சுப்போம். இப்போதைக்கு துப்பாக்கிகள், ஏவுகணைகள் எல்லாம் உள்நாட்டில் பயன்படுத்தப்பட போவதில்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு 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 இமேஜினேஷனுக்காக வைத்துக்கொள்வோம். ஒரு பகுதியில் எண்ணற்ற மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கெட்ட நபர் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். அவருடைய செயல்பாட்டின் மூலம் கல்லை விட்டு ஒரு அரசு அலுவலகத்தின் மீதோ அரசு கட்டடத்தின் மீது தூக்கி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சர்வேலன்ஸில் இன்றைக்கு என்ன நடக்கிறது? காவலர்கள் அந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள். இந்த நபர் அங்கே இன்னும் இருந்தார்னா அவரை பிடிப்பாங்க. அவர் துப்பாக்கி வைத்திருக்கலாம், அல்லது அவர் கல், கத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைத்திருக்கலாம். அவரை பிடிப்பாங்க. பிடித்து கொண்டு போய் அவரை கோர்ட்டில் அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்து குற்றத்தை நிரூபித்து அவரை ஜெயிலில் போடுவாங்க அல்லது விட்டுடுவாங்க. இது 2ல் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக எங்கே போகுதுன்னா, சர்வேலன்ஸ்னால் நீங்கள் அவருடைய முகத்தை நீங்கள் பல்வேறு கேமராக்கள் மூலம் பிடிச்சிருவீங்க. அதற்கு பிறகு அவர் அங்கேருந்து ஓடினாலும் வேறு எங்கு வேண்டுமானாலும் அவரை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். இது சட்டத்துக்கு உட்பட்டதா? அது உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் கேமராக்களையும் ஏஐ சிஸ்டத்தையும் வைத்துக்கொண்டு வேவு பார்த்து கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தொழில்நுட்ப ரீதியில் முடியும். ஆனால் இஸ் இட் அலவுட்? இதில் தான் ஆந்த்ரோபிக் சொல்லுது, நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அதோடைய அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா, நீங்கள் அப்படியே போய் ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குற்றம் செய்துவிட்டு ஓடி போய் வேறு இடத்துக்கு போகும்பொழுது அவரை சிசிடிவி கேமராஸ் தொடர்ந்து அவரை பின்பற்றி அவரை பிடித்து அவரை பிடிப்பதற்கு உதவி செய்யலாம். அது ஒன்று. பட் ஈவன் சிறு குற்றங்கள் அல்லது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் போன்ற பல்வேறு ஆட்களையும் கட்டம் கட்டுவதற்கு இது உதவும். அது சரியா அப்படிங்கிறது ஒன்று. 2வது, பல்வேறு துப்பாக்கிகளை இந்த ஏஐ சிஸ்டத்தோடு இணைத்து, துப்பாக்கின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எந்த ஆயுதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கண்ணீர் புகை குண்டுகளாக இருக்கலாம், டேசர் என்று ஒரு மின் ஆயுதம் ஒன்று, அது உங்களை ஷாக் பண்ணும், அந்த மாதிரியாக இருக்கலாம். இப்படி பல்வேறு ஆயுதங்களை நான் இந்த இடத்துல கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, வெறுமை அட்டானமஸ் வெப்பன்ட்ரி. அந்த ஆயுதங்களை கட்டுப்படுத்தி தானாகவே முடிவுகளை எடுத்து இந்த அட்டானமஸாக இதை ஒருவர் மீது பிரயோகி, ஒருவரை துப்பாக்கியால் சுடு அல்லது அவர் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசு அப்படிங்கிறதெல்லாம் தானாகவே செய்வது. இந்த இரண்டின் பயன்பாட்டுக்கும் எங்களுடைய ஏஐ பிளாட்ஃபார்மை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆந்த்ரோபிக் சொல்லுது. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் இப்பொழுது இந்த 2 பேருக்கும், அமெரிக்க அரசுக்கும் ஆந்த்ரோபிக்ங்கிற ஏஐ நிறுவனத்துக்கும் அது போகுது. இதோடைய விளைவு என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அமெரிக்க அரசு ஆந்த்ரோபிக்கை பேன் பண்ணியிருக்கு. நாங்கள் உன்னை பயன்படுத்த மாட்டோம், இந்த $200 மில்லியன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறோம். உடனே என்ன ஆயிருக்கு?
இந்த நிறுவனத்துக்கு போட்டி நிறுவனமான ஓப்பன் ஏஐ, இந்த சாட் ஜிபிடி என்னும் ஏஐ பிளாட்ஃபார்மை நடத்திருக்கிறது உடனடியாக போய் யூஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஓப்பன் ஏஐ என்ன சொல்லுதுன்னா, நாங்களும் கீ சேஃப்கார்டு வச்சுருக்கோம், நாங்களும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு இதை விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆந்த்ரோபிக் மாட்டேன் என்று சொன்ன அதே விஷயத்தை ஓப்பன் ஏஐயும் மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் ஏன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் உங்களோட கையெழுத்து இடுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்க அரசு அப்படின்னா, அமெரிக்க அரசு ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பயன்படுத்தி இவங்க வந்து சப்ளை செயின் ரிஸ்க் அப்படின்னு இவங்கள மார்க் பண்ணியிருக்காங்க. சப்ளை செயின் ரிஸ்க் அப்படிங்கிறது பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் இது வரைக்கும் அது வந்து அமெரிக்க நிறுவனத்தின் மீது சப்ளை செயின் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை அவங்க வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது. இப்போ ஃபாரின் கம்பெனி ஏதாவது இருக்குது, அந்த ஃபாரின் கம்பெனிக்கு வெளிநாட்டு அரசுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தை சப்ளை செயின் ரிஸ்க் அப்படின்னு மார்க் பண்ணி அந்த நிறுவனத்தோடு டிஃபென்ஸ் சம்பந்தமான அல்லது அரசு சம்பந்தமான எந்த அமெரிக்க அரசு சம்பந்தமான அல்லது அமெரிக்க படைகள் சம்பந்தமானவை அந்த நிறுவனங்களோடு, இந்த சப்ளை செயின் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களோடு எந்த கான்ட்ராக்சுவல் உறவிலும் ஈடுபடாது. உதாரணத்துக்கு ஹுவாயின்னு ஒரு சீன கம்பெனி இருக்கு, அதற்கும் சீன மிலிட்ரிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அதனாலேயே வந்து அதை சப்ளை செயின் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கா மார்க் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஹுவாயோடைய எந்த ஹார்ட்வேரையும் அமெரிக்க அரசு நிறுவனங்கள், அமெரிக்க மிலிட்ரி போன்றவை வாங்காது, அவர்களோடு எந்த தொடர்பிலும் ஈடுபடாது. அதே மாதிரி ஆன்டி வைரஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது, காஸ்பர்ஸ்கி அப்படின்னு ஒரு ஆன்டி வைரஸ் நிறுவனம். அதற்கும் ரஷ்ய அரசுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்க அரசு சப்ளை செயின் ரிஸ்க்னு சொல்லியிருக்கு. ஆனால் முதல் முறையாக அமெரிக்காவின் சொந்த நிறுவனமான ஆந்த்ரோபிக்கை நீங்கள் ஒரு சப்ளை செயின் நிறுவனம்னு சொல்லிட்டு யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை பற்றி கடுமையாக விமர்சித்து அவர் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, பிற அரசு நிறுவனங்கள் அனைத்தும் மோஸ்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மஸ்ட் இம்மீடியட்லி ஸ்டாப் யூசிங் ஆந்த்ரோபிக்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் நீங்கள் உடனடியாக நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பென்டகனுக்கு மட்டும், அதாவது அவர்களுடைய பென்டகன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், அவர்களுக்கு மட்டும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த 6 மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் ஆந்த்ரோபிக்கோடைய கிளவுட் பிளாட்ஃபார்மை பயன்படுத்துகிறீர்களோ அது எல்லாற்றையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஆட்களோட போயிடுங்க. இதற்கிடையில் ஆந்த்ரோபிக் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து இதை எதிர்த்து வழக்கு தொடுக்க போகிறோம், இதை நீங்கள் ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் மீது சப்ளை செயின் ரிஸ்க்னு நீங்கள் எங்களை நோட்டிஃபை பண்ணுறதுக்கான வழியே கிடையாது, இது நீங்கள் ஹுவாய்க்கு பண்ணுங்கள், காஸ்பர்ஸிக்கு பண்ணுங்கள், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் பண்ண முடியாது. இதில் இவர் ட்ரம்ப் தலைவர் வந்து we don't need it, we don't want it and will not do business with them again அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு வந்து ஒன்று நினைவில் இருக்கணும், அவர் இன்னும் 3 வருஷம் தான் அவருடைய ஆட்சி இருக்குது, அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆகி போயிடுவார். அதனால் வந்து அவர் ஒரேடியாக இதை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் இதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி அவங்களுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா $14 பில்லியன். அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 500 கஸ்டமர் ஆண்டுக்கு $1 மில்லியன் அல்லது அதுக்கு மேலே பணம் கட்டி இவர்களுடைய சர்வீசஸை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இவங்களுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ $380 பில்லியன். ஆந்த்ரோபிக்ங்கிறது வந்து சாதாரணமான ஒரு சின்ன கம்பெனி கிடையாது. அதனால் அவங்கள அவ்வளோ எளிதில் வந்து ட்ரம்ப் மிரட்ட முடியாது. பட் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இது இப்போ நம்ம பார்த்தோம், ஓப்பன் ஏஐ வந்திருக்காங்க அப்படின்னு. ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி பண்ணுறதை வந்து மற்றவங்களும் கவனமாக பார்க்க போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் மக்கள் தங்களுடைய ப்ரைவசியை மிகவும் உயர்வாக மதிக்கிறாங்க. இந்தியாவிலலாம் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. நீங்கள் வந்து மக்களை, அதாவது உள்நாட்டு மக்களை சர்வீலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் ஆளும் அரசுக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒருவேளை சாட் ஜிபிடி வந்து இதற்கு பயனாகிறது என்று தெரிந்தால் சாதாரண மக்களும் பிஸ்னஸ்களும் கம்ப்ளீட்டாக அதை பயன்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதில் அவங்க வந்து கிளவுடுக்கு போவாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டில் அரசு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை, நமக்கு மக்களுக்கு எதிராகவே அரசு திரும்புகிறது அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுச்சுன்னா
அவங்க இதை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. இதற்கிடையில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு குழப்பறதுக்கு டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் ட்விட்டர் அல்லது x.com உடைய எலான் மஸ்க்கும் இதில் களத்தில் குதிச்சிருக்காரு. அவரும் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காரு, கிராக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அந்த கிராக் வந்து அவரும் சாம் ஆல்ட்மேனும் சேர்ந்து தான் ஓப்பன் ஏஐ ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை ஒன்று ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அவர் வந்து ஆந்த்ரோபிக்கோடைய மூவை கடுமையாக கண்டித்து அவர் தன்னுடைய மீடியா பிளாட்ஃபார்மில் எழுதியிருக்காரு, ஆந்த்ரோபிக் ஹேட்ஸ் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். எலான் மஸ்கோடைய ட்வீட்டெல்லாம் பல நேரங்களில் அவ்வளோ நேரடியாக புரியாது. ஸோ இப்போ அவரும் வந்து தன்னுடைய ஏஐயை சர்வேலன்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவாரா தெரியல. இன்னொரு நிறுவனம், 4வது நிறுவனம் கூகுள் வந்து ஜெமினி ஏஐ என்று ஒரு பிளாட்ஃபார்ம் அது டெவலப் பண்ணிகிட்டு இருக்கு, தெரியும் உங்களுக்கு. அதுவும் சர்வேலன்ஸுக்கு பயனாகுமா? அதை உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. அவங்க வேலை பார்க்குறவங்களே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தாதீங்கன்னு. ஸோ இப்போ அடுத்த பிரச்சனையாக நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, அரசுகள் எந்த விதத்தில் ஏஐயை மக்கள் மீது, பொதுமக்கள் மீது பயன்படுத்த போகின்றன. எதிர்க்கட்சியினர் மீது, கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் நினைப்பவர்கள் மீது, தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கியான டெக்னாலஜியாக இருக்கும். இந்த பொதுமக்கள் அவங்கள சர்வேலன்ஸ் பண்ணுறது, அவர்களுடைய ப்ரைவசியை இன்ட்ரூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் பார்ப்போம். அது வந்து அமெரிக்காவில் அது ஒரு பெரிய பேட்டில் ஆகி, அதற்கு பிறகு இந்த பேட்டில் எப்போ இந்தியாவுக்கு வருது, இந்தியா என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் வரும் காலங்களில். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.